வணக்கம். நான் மோகனன் பெருமாள். நான் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் செயல உறுப்பினராக சேர்ந்து நிர்வாக செயலாளராகி துணைத் தலைவராகி பல்வேறு பொறுப்புகளை வகித்த பிறகு 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்னைக்கு போட்டி இல்லாமல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். என்னோட துணைத் தலைவராக சகோதரி விஜயராணி செல்லப்பா அவர்களும், புதிய தலைவராக திருமதி புஷ்பாதேவி முனுசாமியும் திருமதி மலர்வழி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் செயலாளராக இதற்கு முன்னர் உதவி தலைவராக இருந்த சாந்தா காளியப்பன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இவர் முனியாண்டி மருதன் தொடர்ந்து பொருளாளராக இருக்கிறாரு. இந்த புதிய சேலவைக்கு தலைமையேற்ற பிறகு, இந்த புதிய சங்கத்துக்கு புதிய தலைவராக செயலேற்ற பிறகு 2 முக்கியமான தீர்மானங்களை இன்றைக்கே நான் தாக்கல் செஞ்சுருக்கேன். அந்த தீர்மானத்து மேலே உறுப்பினர்கள் ஏகமனதாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒன்றாவது பல்கலைக்கழக மாணவர்களை எழுத்தாளர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்காக தற்போதுள்ள 250 வெள்ளி ஆயுள் உறுப்பினர் கட்டணத்தை மாணவர்களுக்காக 100 வெள்ளியாக குறைச்சிருக்கோம். அப்புறம் சங்கம் தொடங்கின காலத்திலிருந்து தமிழ் ஊடகங்களில் வந்த கட்டுரையை தான் எழுத்தாளர் என்ற ஆதாரமாக மனுபாரத்தோடு சேர்த்து அனுப்பணும். இப்போ அதை மனுபாரமாக எழுத்தாளர் பத்திரிகையில் வந்த கட்டுரைகள் அதோடு ஊடகங்களில் மின்னியல் ஊடகங்களில் வர கட்டுரைகளையும் எழுத்தாளர்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இளைய தலைமுறை மின்னியல் உலகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்பளித்து அவங்களையும் சங்கத்துக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காண்டி இதை ஏற்படுத்தியிருக்கோம். அப்புறம் சங்கத்தில் நான் தலைமைத்துவம் மற்றும் கவர்னன்ஸ் வெளிப்படைத்தன்மை துறையில் PhD படிச்சுக்கிட்டு இருக்கேன். யூனிவர்சிட்டி சிலாங்கூரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் தான் மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கேன். ஒரு இயக்கத்தில், ஒரு ஸ்தாபனத்தில் கவர்னன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இந்த சங்கம் என்னோட தலைமையில் வெளிப்படைத்தன்மையோட செயல்படும். எல்லாரோட கருத்துக்களுக்கும் செவிசாய்ச்சி அவங்களுடைய முன்வைக்கிற கருத்துக்களை ஆழமாக பரிசீலித்து சங்க உறுப்பினர்களுக்கு பயனளிக்கிற மாதிரியும், இந்த நாட்டின் தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பயனளிக்கிற மாதிரியும் இதுவரை மேற்கொண்டு வந்திருக்கின்ற அனைத்துலக அளவிலான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை என் தலைமையில் தொடர்ந்து அதை மேற்கொள்வோம். இதற்கு முன்னர் தலைவராக இருந்த திரு ராஜேந்திரன் அவர்கள், ஐயா மன்னர் மன்னன் அவர்கள், திரு சைமன் அவர்கள் மூவரும் இந்த சேலவையில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டுதலோட இந்த சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நான் உழைப்பேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.